ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல செவன்த் சம் நல்லா கவனிங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஜியோமெட்ரிக் சீரிஸ். இவங்களே சொல்லிட்டாங்க இது ஜியோமெட்ரிக் சீரிஸ்னு. சரி ரைட். இப்போ சொல்யூஷன் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3 + 6 + 12 இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா +1536. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம இது என்னென்ன எடுத்துக்கலாம்? நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆமாவா? ஸோ இதை ஏ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா T1 ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா? ஸோ இது T1, இது T2, இது T3. இது எத்தனாவது டேர்ம்னே எனக்கு தெரியல, அதனால இதை நான் TNன்னு வச்சுக்கிறேன். ரைட்டாகண்ணா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 3. ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? T2 divided by T1 since because it is geometric series. Geometric seriesனா நம்ம டிவைட் பண்ணுவோம் ஆமாவா? ஸோ T2ன்றது 6, T1ன்றது 3. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2. ஸோ அப்போ R is equal to 2 which is greater than 1. அப்போ Sn ஓட ஃபார்முலா என்ன? Sn is equal to A into Rn minus 1 by R minus 1. ரைட்டா? ஸோ இதை சம்மு தான் எனக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட எல்லா வேல்யூஸும் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஏ எனக்கு தெரியும், ஆரும் தெரியும், என் மட்டும் எனக்கு தெரியாது. சரியா? ஸோ இந்த என் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? நல்லா கவனிங்க, நல்லா கவனி. என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்க சாமி, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். மொத்தமா எனக்கு எத்தனை டேர்ம் இருக்கு? இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் 1 2 3ன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த 1536 எத்தனாவது டேர்ம்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? Tn is equal to AR to the power n minus 1. இதான் எனக்கு ஃபார்முலா. சரியா? Tn ஓட வேல்யூ என்னது? இதை இங்க போட்டிருப்போம் பாருங்க. Tn ஓட வேல்யூ என்னது? 1536. A ஓட வேல்யூ என்னது? 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது? 2. n தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். இஸ் ஈக்குவல் டு 2 to the power n minus 1. ஸோ இப்போ இந்த 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 512. சரியா? இப்போ இந்த 512 நான் என்ன பண்ணலான்னு பாரு சாமி. இங்க பாரு, 512 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் 2 to the power n minus 1 இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு ஆமாவா? ஸோ இப்போ இந்த 2ஆல நீங்க இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ 512 2 போட்டீங்க அப்படின்ட்டுனா 251. அகைன் சாரி 256. அகைன் 2 போட்டீங்கன்னா 128. அகைன் 2 போட்டீங்க அப்படின்ட்டுனா 64. அகைன் 2 போட்டீங்க அப்படின்னா 32. அகைன் 2 போட்டீங்க அப்படின்ட்டுனா 16. அகைன் 2 போட்டீங்க அப்படின்ட்டுனா 8. 2னா 4. 2னா 2. அகைன் 2 போட்டீங்கன்னா 1. முடியுதா? ஸோ எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 2 இருக்கு. அப்போ இது எப்படி சாமி எழுதிக்கலாம்? நம்ம 2 to the power 9 எழுதிக்கலாமா? இங்க என்ன இருக்கு? ஸோ அப்போ நடுவுல ஈக்குவல் டு, இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் பேஸ் சேமா இருந்தா மேல இருக்கிற பவரும் சேமா. ஸோ 9 is equal to n minus 1. ஸோ இந்த -1 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா +1 மாறிடும். ஸோ அப்போ 9 + 1 10. ஸோ n கண்டுபிடிச்சாச்சா கண்ணா? n கண்டுபிடிச்சாச்சா? புரியுதா? ரைட். இப்போ இதில் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிடுவோமா? ஸோ Sn சம் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 2, n நாம் இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ n is equal to 10. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. -1 டிவைடட் பை r என்னது? 2 - 1. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 3 × 2 to the power 10 minus 1 by கீழே 2ல 1 போச்சுன்னா மிச்சம் 1 தான். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஸோ 3 × 2 to the power 10 minus 1. ஸோ 2 to the power 10 என்ன? இங்கே போடுங்க. இங்கே எத்தனை 10 இருந்தது மொத்தமாக? 2 to the power 9 வந்து 512 அப்படின்னா அப்போ 2 to the power 10 என்னது? இங்கே பாருஜா, 2 to the power 9 வந்து 512. இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் ஆமாவா?
அப்படின்னா அப்போ 2 டு த பவர் என்ன, 2 டு த பவர் 10 என்னது, 512 இருந்து இன்டூ 2 பண்ணா ஆமாவா, 512 இருந்து இன்டூ 2 பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் தான். ஸோ 4210 ஆமாவா. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், ஸோ 3 இன்ட்டு 1024 மைனஸ் 1 ரைட்டா சாமி. ஸோ அப்போ 3 இன்ட்டு 1023 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிட்டா. ஸோ இப்போ அதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s are 9, 3 2s are 6, 3 zeros are 0, 3 1s are 3. ஸோ இப்போ இதுதான் என்னோட SNோட ஆன்சர். கிளியரா இருக்காகண்ணா? ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்ததுல இருந்து நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க முடியுமோ அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் எஸ்என் ஃபார்முலால போட்டு கண்டுபிடிக்கலான்னு போகும்போது எனக்கு என் தெரியணும். ஸோ என் தெரியறதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன், டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் n மைனஸ் 1. ஸோ இது சின்ஸ் பிகாஸ் இட் இஸ் ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். ஸோ அதன் மூலியமா என் கண்டுபிடிச்சேன். இப்போ அந்த எண்ணை கொண்டு போயிட்டு எஸ்என் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி அதோட ஆன்சர்ஸை போடுறேன். ஓகேவா. இந்த 2 டு த பவர் 10 இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடி 2 டு த பவர் 9ஓட வேல்யூ தெரியும் இந்த சம் அப்ரோச் பண்ணும்போது. அதனால இன்டூ 2 பண்ணா 2 டு த பவர் 10 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ அதை ஆன்சர் போட்டோன்னா 3069 கிடைச்சது. சரியாக்கண்ணா? ஸோ 7 சம் முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.